ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் எஸ்பிஓ பற்றி வீடியோஸ் தாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ எது பற்றி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்ட்ரோ போனஸ் தாங்க. இன்ட்ரோ போனஸ் எஸ்பிஓலேருந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 10% கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க? நம்ம டைரெக்டாக ரெஃபர் பண்ண மெம்பர்ஸ்லேருந்து மட்டும்தாங்க கொடுக்குறாங்க. அவங்க கீழே லெவல் போயிருக்குலாங்க. ஸோ அதுலேருந்துலாம் நமக்கு கிடைக்காது. ஜஸ்ட் நம்ம டைரெக்டாக எவ்வளோ ரெஃபர் பண்ணியிருக்கோமோ ஸோ அவங்க அந்த மெம்பர்ஸ்லேருந்து மட்டும்தாங்க நமக்கு 10% கிடைக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி பார்க்கலாம். இப்போ அவங்க ஒர்க்கிங் வேலட் அண்ட் நான் ஒர்க்கிங் வேலட், ஸோ 2 வேலட் இருக்குங்க. அவங்க ஒர்க் பண்ணுற அமௌண்ட் அதில் தான் ஆட் ஆகும். ஸோ அதில் ஆட் ஆன அமௌண்ட் அவங்க அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் மாற்றினா தான் அவங்களால வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ எப்போ அவங்க அஃபிலியேட் அக்கௌண்ட்டில் மாற்றுறாங்களோ மாற்றின அடுத்த செகண்டே அவங்க அப்ளைனுக்கு 10% போயிருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒருத்தரை ரெஃபர் பண்ணியிருக்கோம். மினிமமாக அவர் 10,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாரு. இதுக்கு மேலே ஏர்ன் பண்ணலாமான்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அவங்களால ஏர்ன் பண்ணலாங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டி, அவங்களுடைய எத்தனை டீம் கொடுத்துருக்காங்க, ஸோ எல்லாத்தையும் பொறுத்து தாங்க. ஸோ மினிமமாக கண்டிப்பாக ஒரு பர்சன் 10,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணலான்னு எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவர் 10,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதில் 10% எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1,000 ருபீஸுங்க. 1,000 ருபீஸ் யாருக்கு போகும்? அவங்களுடைய அப்ளைனருக்கு போகுங்க. அதுமாதிரி இப்போ 2 பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது 20,000 ருபீஸுங்க. சரியா? 20,000னா ஒரு ரெஃபரலுக்கு 10,000, இன்னொரு ரெஃபரலுக்கு 10,000, டோட்டலாக 20,000ங்க. ஸோ இந்த 20,000ல் 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 2,000 ருபீஸுங்க. இது யாருக்குங்க போகும்? அவங்களுடைய அப்ளைனுக்கு தான் போகும். ஸோ இப்போ 3 ரெஃபரல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 மினிமம் தான் நான் சொல்கிறேங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 30,000 ருபீஸ் ஈச் பர்சன் 10,000 வாங்குறாங்க அப்படின்னா 30,000 ருபீஸ். ஸோ அதில் 10% 3,000ங்க. ஸோ இது யாருக்கு போகும்? அப்ளைனருக்கு போகும். ஸோ இப்படி 10% அப்ளைனருக்கு ஒருத்தங்க ரெஃபர் பண்ணி தான் 1,000 ருபீஸ் போகுங்க. 2 பேர்னா 2,000 ருபீஸ், 3 பேர்னா 3,000 ருபீஸ். இப்படி தாங்க டேரக்ட் ரெஃபரல்ஸ்லேருந்து 10% இன்ட்ரோ அவங்களுடைய அப்ளைனருக்கு போகுங்க. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ அது கனெக்ட் பண்ணி போகுங்க. நீங்கள் 10,000 தான் ஏர்ன் பண்ணுவீங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் கெப்பாசிட்டி தந்தாப்பில், உங்களோட ஒர்க் தந்தாப்பில் நீங்கள் நிறைய கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் சரி அதுலேருந்து ஒரு 10% உங்கள் அப்ளைனுக்கு போகுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ 10% அப்ளைனுக்கு போயிட்டு, இப்போ நம்ம 10,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறோம். நம்மகிட்ட 10% அப்ளைனருக்கு போயிட்டு அப்படின்னா பாக்கி எவ்வளோ அஃபிலியேட் வேலெட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 9,000 ருபீஸ் தாங்க. ஓகேவா? அந்த 9,000 ருபீஸுமே நம்மளுக்கு 5% அட்மின் சார்ஜ் அண்ட் 5% டிடிஎஸ் எடுப்பாங்க. இப்போ நான் எஸ்பிஓ சைட்லேருந்து அட்மின் சார்ஜ் எஸ்பிஓக்கு இன்கம் இந்த 5% அட்மின் சார்ஜ் தாங்க. அது மாதிரி இந்த 5% நம்மகிட்ட பிடிச்சி நம்மளுடைய பேன் கார்டு டிடிஎஸ் அட்டை அவங்க பேன் கார்டுக்கு பே பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக 9,000 ருபீஸ் நம்ம வேலெட்டில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 5,000 டிடிஎஸ் அண்ட் 5% அட்மின் சார்ஜ் ரெண்டும் சேர்த்து 10% பிடிச்சிருவாங்கங்க. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 10% பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அஃபிலியேட் வேலெட்லேருந்து வித்ட்ரா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ டோட்டல் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம மொத்தமாக 20% போகுங்க. சரியா? டோட்டல் நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட், அதாவது 10,000 ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 20% போயிடும். எப்படியெல்லாம் போகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்ட்ரோ போனஸ் ஒரு 10%, அட்மின் சார்ஜ் ஒரு 5%, டிடிஎஸ் ஒரு 5%, அப்படி டோட்டலாக 20% போயிருங்க. ஸோ அப்போ நம்ம பேங்குக்கு எவ்வளோ வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ பேங்குக்கு நம்மளுக்கு 8,000 ருபீஸ் வரும். ஓகேவாங்க? இதுதாங்க, இப்படி தாங்க இன்ட்ரோ போனஸ் அண்ட் எஸ்பிஓ சைட்லேருந்து பிடிக்க டேக்ஸு, அட்மின் சார்ஜ் எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு பேங்குக்கு வித்ட்ரா ஆகக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 8,000 ருபீஸ் தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலில். தேங்க்யூ.